திருச்சியில் இருந்து ஆரம்பிக்கிறார் திருப்பாச்சி நாயகன். பெருமை மிக்க பெண்களின் ஓட்டுக்களை கொத்து கொத்தாக வைத்திருப்பவர் பெரம்பலூரில் இருந்து. பெருமை மிக்க பெண்களின் வாக்கை வைத்திருப்பவர் பெரம்பலூரில் இருந்து தன் பரப்புரையை ஆரம்பிக்கிறார். அரிதான இளைஞர் கூட்டத்தை வைத்திருப்பவர் அரியலூரில் இருந்து தன் பரப்புரையை ஆரம்பிக்கிறார். திருச்சியில் இருப்பவர் பிரிச்சி மேய போகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இது திரு விஜய் அவர்களை நம்புவதை விட விஜய் அவர்களின் பின்னால் இருக்கும் அந்த இளைஞர் கூட்டத்தை மாற்றம் வேண்டும் என்ற வெறியில் இருக்கும் இளைஞர் கூட்டத்தை, பெண்கள் கூட்டத்தை நான் மதிக்கிறேன். ஓகே, அதாவது ஸ்ரீரங்கம் கோயில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து சட்டசபையில் அரங்க நாயகனாக, ஸ்ரீரங்கத்தில் இருந்து தன்னுடைய பரப்புரையை சட்டசபை என்ற அரங்கத்திற்குள் நாயகனாக நுழைய திருச்சியில் இருந்து தன்னுடைய பரப்புரையை ஆரம்பித்திருக்கும் திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக மாறுவரும் வெற்றியை அடைய போகிறார். இந்த வெற்றி யாருக்கு பெரிய அடியாக விழும் என்றால் சீமானுக்குத்தான், என் தம்பி சீமானுக்குத்தான். ஏன் நான் சொல்றேன்னா, அவங்க எங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசின மேடம் சொன்னாங்க, எங்களுக்கு அப்படியே நாங்க கொள்கை என்னங்க கொள்கை, 2008-09 நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? 2008-09 ஈவே ராமசாமிக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருந்த நீங்க 2022-23 மாத்தி பேசுறீங்களா? எங்க போச்சு உங்க கொள்கை? சொல்லிட்டாங்க. சீமான் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவங்க கால மாற்றத்திற்கு ஏற்ப சில கொள்கைகள் சொல்றாங்க. அதே கால மாற்றம் தான் கடவுளுக்கும் உண்டு. நாங்கள் இப்போதுதான் அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அடியெடுத்து வைத்திருக்கும் நாங்கள் உங்களை விட படிப்படியாக மேலே செல்வோம். நாங்கள் புதிதாக அடியெடுத்து வைத்தாலும் எங்களுக்கு மக்கள் மேலும் இளைஞர் மேலும் கவனம் உண்டு, கருத்துக்கள் உண்டு. உங்களை போல் காசுக்காகவும் நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும். இப்ப காசுக்காக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திரு பிரவீன் காந்தி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா? போகிற போக்கில் இல்ல, அடுத்த அரசியல் களத்தில் திரு சீமானுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய போகிறது. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய போகிறது. கொள்கை ரீதியாக இப்ப அண்ணன் தம்பி உறவுங்கிறதுலாம் அந்த உறவெல்லாம் அப்படியே தான் இருக்கு. எல்லாரும் தம்பிகள் தான், எல்லாரும் உறவுல தான் இருக்கிறோம். ஆனா கொள்கை அப்படின்னு வந்துட்டா அதுல சமரசம் செஞ்சுக்க மாட்டோம். நாங்க இத்தனை காலம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு கொண்டுட்டு வர இடத்துல நீங்க வெறும் ஊடக வெளிச்சத்தை, சினிமா புகழை மட்டுமே பயன்படுத்தி அதை சிதைக்கிறத நாங்க எப்படி அனுமதிப்போம்னு கேட்கிறாங்க. அதுதான் ஃபர்கானாவுடைய வாதம். சார், ஊடக சக்திங்கிறது என்ன சார்? சும்மா நீங்க போட்டுருவீங்களா? இப்ப பிரவீன் காந்தியை டெய்லி எடுப்பீங்களா? மக்களுக்கு யார பிடிக்குதோ அதான் சார் ஊடக சக்தி. மகா சக்திக்கு தான் மகா சக்தியின் பின்னால் தான் ஊடக சக்தி செல்லுமே தவிர நாடகம் போடுபவர்கள் பின்னால் தமிழன் என்றும் அது இதுன்னு நாடகம் போடுறவன் பின்னாடி ஊடகம் போகாது.